டேய், நம்மளுக்கு தான் சொல்ற, டேய், எந்த உயிரினமும் வாழ்வதற்கு வாய்ப்பற்றதாக இந்த பூமியை மாற்றி விட்டார்கள். நீங்கள் வேற கிரகங்களை நோக்கி படையெடுங்கிறாரு. அது இவங்களுக்கு கேட்டுருச்சு. இவங்க வேற கிரகங்களை நோக்கி போறதுக்கு முன்னாடி நாம கிளம்பிடுவோம். அங்க போய் இவங்கள முடிவு பண்ணிடுவோம். இனிமேல் இன்றிலிருந்து நிலவுக்கு பேர் சிவசக்தி, பேர் சந்திரன் நிலவு. ஐயோ, பௌர்ணமி நேரத்தில் சிவசக்தி முகம் எப்படி பழிச்சென்று இருக்கிறது பார். பேசினாலும் பேசுவான், பல பரதேசி இருக்காங்க பேசுவான். அப்புறம் இப்போ அடுத்து ஸ்ட்ரைட்டா சூரியன், சூரியனுக்கு அப்புறம் செவ்வாய், செவ்வாய்க்கு அப்புறம் புதன். எந்த கிரகத்தையும் நாங்கள் விட்டு வைக்கிறதா இல்லை, ஏன்னா நாங்களே பெரிய கிரகம். ஐயோ ஐயோ, இந்த கொடுமைக்காரங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்குது பாருங்களேன். எந்த கோயிலை என்ன வழிபட்டாலும் தொலைக்க முடியாது. அது என் தங்கச்சி ஒரு செய்தி அனுப்பிடுது மருத்துவரையில் வச்சு. அது எதா, ஒரு தமிழ்துறை பேராசிரியர் போயிட்டு என் பாவத்தை தூக்கி எரியிற மாதிரி எனக்கு ஒரு மாத்திரை கொடுங்க. அப்படி ஒரு மாத்திரையே இல்லையா? இல்லையா, இருக்குது பாருங்க. என் பாவத்தை தூக்கி எறிகிற மாதிரி மாத்திரை. ஐயோ, எனக்கு ஆங்கிலம் பிடிக்காது, சரிந்தாலும் உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். எரித்ரோமைசின், தூக்கி எரித்ரோமைசின், என் பாவத்தை தூக்கி எறிகிற ஒரு மாத்திரை கொடு. அதை எரித்ரோமைசின் ஒரு தொண்டை வலிக்கு சாப்பிட்ற ஒரு மாத்திரை இருக்குது. அதை அவர் இப்படி கேட்குறாரு. அந்த கதையாக தான் இந்த பாவத்தை தூக்கி எறிகிற ஒரு மாத்திரை ஒன்று இருக்குது. இந்த இவருக்கு ஒரே ஒரு ஓட்டை போட்டு விடுறது தான், வேற வழியில். இங்கே பாருங்க, உங்களுக்கு என்னை விட்டால் வழியும் இல்லை நாதியும் இல்லை, எனக்கு உங்களை விட்டாலும் வழியும் இல்லை நாதியும் இல்லை. நீ ஏன் யாரோடவும் சேர மாட்டேங்கிற சீமான்? சேரக்கூடாது, சேர முடியாது. நான் ஏன் தனித்து நிற்கிறேன் என்றால், தனித்து இல்லை, 8 கோடி மக்களின் பேராதரவோடு நிற்கிறேன். நாலு நாய் சேர்ந்து முயலை பிடிக்க ஓடலாம், 1000 சென்னாய் வேட்டையாட போகலாம், 1000 கழுதப்புலை புலி வந்து தனியாக போகலாம். ஆனால் புலி 10 புலியை துணை கூட்டிகிட்டு போகிறது சரியாக வராது. அது தனிச்சு தான் வேட்டையாடும். நான் தோற்று போகிறேன், அதில் பெருமை அடைகிறேன். என் தாய் தந்தையர்கள், என் தம்பி தங்கைகள் தான் என்னை தோற்கடிக்கிறார்கள். நான் தோற்று போகவில்லை, அவர்கள் தான் தோற்று போகிறார்கள். நான் அவர்களுக்காக அனுதாபப்படுகிறேன், அக்கறைப்படுகிறேன். மேலும் மேலும் அவர்கள் மேலே எனக்கு அன்பு கூடிக்கொண்டே போகுது.